பணம் சேகரித்து ஒரு ஆலயம் காட்டினா அவருக்கு கொள்கை மன்னர் கொள்கை. அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் ஊராக தங்க நகை வியாபாரம் ஆகினா இருக்குது, இந்த பக்கம் ஊராக ஏழைகளுக்கு தாலி கூரை வேஷ்டி தானம் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் தங்க நகை வியாபாரம் ஆகினா இருக்குது, ஒரு பக்கம் ஏழைகளுக்கு தாலி கூரை வேஷ்டி தானம் ஊற்றினாங்க. தானம் ஊற்றினா இருக்கிற சமயத்தில் போயிட்டு சாஞ்சிச்சு. இந்த பக்கம் வந்தால் காடு, இந்த பக்கம் வந்தால் காடு. அந்த காட்டில் நகை பெட்டி வச்சுட்டு கண்ணூர்னாங்க. கண்ணூர்னா இந்த காட்டு ஒரு திருடன் இருக்கலாம். அந்த திருடை மன்னர் தலைமை செஞ்ச நகை பெட்டியை அந்த திருடை கொண்டு போனோடனே மற்ற கிராம வானர்கள் பரங்குட்டி பார்த்து அந்த திருடனை கடிச்சு புராண்டி சுற்றி ஓடிக்கினே இருக்குது. இந்த மன்னர் வந்து, ஐயா எங்கள் தலைமை செஞ்ச நகைப்பெட்டி காணவில்லை, நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். காட்டில் கடவுள் நேசிக்கிறாங்க. கடவுள் நேசிக்க சமயத்தில் அந்த திருடை வந்து, ஐயா உங்கள் தலைமை செஞ்ச நகைப்பெட்டி நான் தான் கொண்டு போனேன், ஆனால் எனக்கு கண்ணு திரை போச்சு, எனக்கு இருட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி திருடை பெட்டி கொடுத்தான். பெட்டி கொடுத்தோன்னே நல்லா கண்ணு தெரிஞ்சு போச்சு. கண்ணு தெரிஞ்சவுடனே காணாமல் போன ஒரு பொருள் நம்ம கை கட்சித அப்படின்னு ஒரு வைபாடுனா ஒரு ஆசை வாங்கி பிரித்து பார்த்தா நம்ம வச்ச நகை நட்டு அப்படியே இருக்குது. அந்த நகை எடுத்தும்போது பணமாச்சு. இந்த பணத்தை கொண்டாந்து அந்த நாள் விஜயநகர் மன்னர்கள் ஆலயம் கட்டிட்டாங்க. அடுத்தது ராமன் லட்சுமணன் போருக்கு போகிறாங்க. போருக்கு சொல்ல பானம் விட்டு லட்சுமி வந்து மழை கட்சி விட்டார். மழை கட்சி விழுந்தவுடனே அவருக்கு வந்து ஒரு மூலிகை வேணும். அந்த மூலிகை வந்து சரியான யாரும் தெரியல. ராமர் வந்தால் லட்சுமி வந்தால் போருக்கு போனால் லட்சுமி மழை கட்சி விட்டார். இதான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலை. அப்புறம் ஆஞ்சநேயர் பாரு, ஐயோ ராமர் லட்சுமணா போருக்கு மழை காட்சி இருப்பாங்க, அவங்க ஒரு மூலிகை வேணுமே அது போய் பார்த்தா விதவிதமாக மூலிக்குது. என்ன மூலிகை தெரிஞ்சு ஆஞ்சநேயருக்கு. இந்த லட்சுமனுக்கு 3 நொடி 2 நொடி இந்த ஆவிக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே பிள்ளை ஆஞ்சு மலையே கொண்டாண்டாரு. மலையை கொண்டாட சொல்ல தோல் மாற்றினார். தோல் மாசல அதுலேருந்து ஒரு துண்டு விருந்து உற்பத்தியானவனா உள்ளக சஞ்சு வரார். உள்ளக சஞ்சு ஒரு துண்டு வந்து உற்பத்தியானவனா சஞ்சு வரார். அவர் வந்து அயோத்தி பார்க்குற சுவாமி, இவர் வந்து வடக்கு பார்க்குற சுவாமி. வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் மக்கள் வாழ வைப்பார். சுவாமி வேண்டிக்க உங்கள் வேலை வேண்டிக்கிறோம். அடுத்தது வருஷம் முதல் நாள் சித்திரை மாதம் சித்திரை பருவம் காஞ்சி வரத வருஷம் முதல் நாள் இவர் தரிசனம் பண்ணி போய்தான் அவர் ஆளுக்குல 2ஆம் நாள் திருவிழா பண்ணி வாய்ப்பு உண்டு. அது பேர் வந்து நடபாவச்சுன்னு பேர். சுவாமி ஊர் வளம் வந்து மேடமலை ஆரம்பி சுவாமி தரிசனம் பண்ணி இந்த 35 அடி ஆன ஒரு நடவாயின்னு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல சுவாமி இறங்க அவர் சந்தோஷம் சார்ந்த அமைதி கட்டுங்க. ஏன் சந்தோஷம் சார்ந்த அமைதி கட்டுக்குன்னா, வருஷம் முதல் நாள் சித்திரை மாதம் சித்திரை பழம் சாமி ஊர் வளம் வர சமயத்தில் கத்திரி ஒரே வெயில் உடம்புலாம் ஒரு புழுக்கும். அந்த புழுவத்துக்காக புத்தி வேலைக்கு தோணா பூவா கொட்டு தான். அதனால ஆஞ்சநேயருக்கு விசாரிக்காமல் வெத்திலையில் பாக்கு வச்சு மாலை கட்டி ஒரு இன்னும் வேண்டுதல் வேண்டும் நினச்சி சுவாமி வைப்பனா நம்ம வேண்டுதல் நிவர்த்தியாகும். அந்த வெத்தலை கொடி வளர நம்ம வம்சம் பேருக்கும். இந்த ஆலை கட்டி 650 வருஷம் இதான் ஐயா. விசாலக்கிழமை. எந்த மன்னர் இது வந்து கட்டினது? விஜயநகர மன்னர். விஜயநகர மன்னர் இதை சொல்லிட்டேன். விஜயநகர மன்னர்.